அஸ்மத்குருபரம்பராயை நமஹ. எம்பெருமான் பல அவதாரம் எடுத்தான். அதிலே கிருஷ்ணாவதாரம் மிகவும் சிறந்தது. இப்போ நமக்கு சமீபம்னு அர்த்தம். நம்ம காலத்தில் அவன் அவதாரம் எடுக்க போகிறதில்ல, நான் அவதாரம் எடுக்க போச்சே நாம் இருக்க போகிறதில்ல. இந்த பக்தின்னு சொல்கிறோம். இந்த பக்தி நவவித பக்தி. ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியமாத்ம நிவேதனம் அப்படின்னார். இந்த நவவித பக்திக்கும் ஆதர்ச புருஷர்களாக 9 பேர் நமக்கு காட்டினான். எம்பெருமானுக்கு குணம் முக்கியம். அதிலே வாத்சல்யம் அப்படின்னு, வத்சம் லாலயதீதி வாத்சல்யம். ஏதோ நம்மை காட்டிலும் நம்மை இயக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குதுன்றது ஒத்துக்கணும். எப்படியா இருந்தாலும் எம் மதத்திலையும் இது உண்டு. நம்மை காட்டிலும் நம்மை இயக்கக்கூடிய சக்தி ஒன்று உள்ளது. அதுதான் எதுன்றது சந்தேகம். அந்த சந்தேகத்தில் தான் தாமச புராணம், ராஜச புராணம், சாத்விக புராணம் அப்படின்னார். பகவத்கீதையிலையும் சொல்கிறான், சத்வாத் சஞ்சாயத்தே ஞானம் அப்படின்னா. சத்வாத் சஞ்சாயத்தே ஞானம், சத்வகுணம் வேணும். அப்போ சத்வம் எப்போ வரும்? ஆண்டாள் என்ன சொல்கிறது பாருங்க, ஆட்செய்வோம் நாமாட்செய்வோம் உனக்கே நாமாட்செய்வோம் சொன்னார். அதனால் ஆழ்வாரும் ஆட்செய்த அழிப்பிரானை சேர்ந்தவன் வன்குருகூர் நகரான்னர். அவன் பேராயிரமுடைய பேராளன், பண்பாளன். எப்படிப்பட்ட பண்பு? நம்மை காக்க வேண்டும் என்ற பண்பு. மகத்வாச்ச பரத்வாச்ச மகாபாரதம்னு பேர். இந்த மகாபாரதத்திலே இந்த நாம சங்கீர்த்தனம் நடக்கிறது. கோதர்ம சர்வதர்மானாம் பவத பரமோமதா. அதுக்கு விடை என்ன சொல்ற? யத்பக்த்யா புண்டரீகாட்சம் ஸ்தவைரசே நரசதா. நரசதா, சதா எப்பொழுது? காலவாச்சகம், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் 3 சொல்லணும். சதா எப்பொழுது? 3 காலத்திலையும் புண்டரீகம். யத்பக்த்யா புண்டரீகாட்சம் ஸ்தவைரசேன் கோதர்ம சர்வதர்மானாம் பவத பரமோமதா. யாரை ஸ்தோத்திரம் பண்ணணும்? எந்த தர்மம் உயர்ந்தது, எது செய்ய வேண்டிய தர்மம் அப்படிலாம் கேட்டு அப்படி சொல்லச்ச பரமம்யோ மகத்தேஜ பரமம்யோ மகத்தப பரமம்யோ மகபிரம்ம பரமம்ய பராயணம் அப்படின்னு சொல்லி கடைசியில் யத்பக்த்யா புண்டரீகாட்சம் ஸ்தவைரசே நரஸ்வதா. பக்தி பக்தின்றார். அந்த பக்தி கீர்த்தனம்னு பேர். அந்த இரண்டாவது அங்கே சொல்லச்சே நவவித புருஷர்களை சொல்லச்சே விஷ்ணோஸ்து ஸ்ரவணே பரீட்சிதபவத் வையாசகி கீர்த்தனே பிரக்லாதஸ்மரணே ததங்கிரி பஜனே லக்ஷ்மீ பிருது பூஜனே அக்ரூரஸ்வபிபந்தனேத அனுமான் தாஸ்யே சகித்வேர்ஜுனே சர்வஸ்வாத்ம நிவேதனம் பலிரபூத் பக்திர் நவானாம் பலம் அப்படின்னார். இந்த பக்திர் நவானாம் பலம், நவவித பலம், நவவித பக்தியை யாரார் அனுஷ்டானம் செய்தார்கள்? யாரிடத்திலேன்னா விஷ்ணுவிடத்தில். அங்கே விஷ்ணோ எல்லாம் அப்ஜெக்டிவ். விஷ்ணோர் நாம சஹசிரகம்னா. இந்த விஷ்ணு நாம சாஸ்திரத்தை, சாஸ்திரநாமன்னா பொதுவாக
விஷ்ணு சஹஸ்ரநாமம் தான். அதுக்கப்புறம் தான் மீதியெல்லாம் வந்தது. பொதுவாக லோகத்தில் அடைமொழி அது எதுன்னா சஹஸ்ரநாமம் தான், விஷ்ணு சஹஸ்ரநாமம் தான். அது வியாசரார் பண்ணப்பட்டது. ஜனமேஜயனால பரீட்சித் அபவத் உண்டாயிற்று. கேட்க இருக்கிறதுக்கு பரீட்சை மகாராஜாவுக்கு இந்த ஸ்மரணமானது சிரவணமானது என்னால் அதுக்கு தான் சொல்வார்கள். உபநிடத்து என்ன சொல்றது தெரியுமா? ஸ்ரவண மனன நிதித்தியாசனம். ஒன்று கேட்க வேண்டும், மனனம் செய்ய வேண்டும். மனனம்னா பைகாட். அப்புறம் தியானம் செய்ய வேண்டும். சிந்தாயாம், எப்பவும் சிந்தனை, எப்பவும் பகவத் பரமாவே பக்தி இருக்கணும். உண்ணும் சோறும் பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன்னர் ஆழ்வார். அப்படி எம்பெருமானிடத்திலே சதா சர்வ காலமும் அவன் யாரு? ஆபத் பாண்டவன், அநாத ரக்ஷகன். அதனால குணிநிஷ்ட குணாபிதானம் ஸ்தோத்திரம். அதனால்தான் எத் பக்தியா புண்டரீகாட்சம் சவைரசேன் நரசதானர். எத் பக்தியா, யாதொரு பக்தி, இந்த நவவித பக்தியில கீர்த்தனர். அதுக்கு நிறைய சொல்ற. அதுக்கு ஒரு நிருப்தம்னு ஒன்று இங்கிலீஷில் சொல்லுவோம், எட்டிமாலஜி அப்படின்னு, பிரசோடி, சந்தசாஸ்திரம், அப்படி மீட்டர்ஸ்லாம் வச்சு ஒரு ஸ்லோகம், அர்த்த சமவருத்தம், விஷம சமவருத்தம், சமவருத்தம்லாம் சொல்லுவோம். அதுக்கு இந்த விருத்தத்துக்கு இப்படி விஸ்வம்னா என்ன, காந்தா காமஹா காமகர்காந்த காம காம பிரத பிரபு அப்படின்லாம் நிறைய அர்த்தங்கள் ஆதிசங்கர பகவத்பாதாலும் கூரத்தாழ்வானுடைய குமாரர் பராசர பட்டரும் துவைதத்தில் அவர் மத்வதீர்த்த அந்த மாதிரி அவர்களும் இந்த விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யத்துக்கு உரை எழுதியுள்ளார்கள். அதிலே மத்வ பாடம், சங்கர பாடம், ராமானுஜ பாடம் அப்படின்லாம் பாடம் இருக்கும். அந்த மாதிரி நம்ம அவ்வளோ தூரம்லாம் போக வேண்டாம், நமக்கு அதெல்லாம் அவசியம் இல்லை. எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணணும், குணங்களை இட்டு அந்த குணத்தாலே அவனை பாடுவது ஸ்தோத்திரம் அப்படின்னார். அதை யாரை பண்ணணும்னா எல்லாம் கேட்டுன்னு வந்தார் அவர். தர்மபுத்திரர் பீஷ்ம பிதாமகனிடத்திலே கேட்கிறார், கோ தர்ம சர்வதர்மானாம் பவத பரமோ மதா. மதா, உங்களுடைய அபிப்பிராயத்தை நீங்க சொல்லும். உயர்ந்த யாரை நாம் வணங்க வேண்டும், எந்த தர்மம் உயர்ந்தது என்ற நிலைகளை அவரை கேட்கிறார் பீஷ்ம பிதாமகனை. அதுக்கு கடைசியில் சொல்றார், எத் பக்தியா புண்டரீகாட்சம் அப்படி சொல்லச்சே ந தாதிருஷி பிரீத்தி ரீத்யஸ்ய விஷ்ணு. நாம் ஸ்தோத்திரம் செய்யணும், விஷ்ணுவை தான் ஸ்தோத்திரம் செய்யணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு தியானஞ்ச குரு சுஷ்ரூஷா நித்திய நைமித்திகா கிரியாக தீர்த்ததான ஜபாத்யாச்ச ஸ்வாத்யாயோ ஹரிகீர்த்தனம். ஸ்வாத்யாயோ ஹரிகீர்த்தனம். இங்கே ஸ்வாத்தியாயம்னா அவர்களுக்கு உண்டான தர்மங்களை செய்ய வேண்டும். சுவாத்தியாயம்னா வேதத்தை அத்தியனம் செய்ய வேண்டும். வேதத்தை அத்தியனம் செய்ய வேண்ட முடியலன்னா ஹரிகீர்த்தனமாவது பண்ணணும். ஹரேர் நாமைவ 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 மம ஜீவனம்னர். நம்ம ஜீவனம் என்ன? ஹரினா பேரறவும் கேட்டிலையோன்னர். ஹரி என்ற பேரறவும் கேட்டிலையோ. அதனால பேரறவும் சப்தம். ஹரிரிதி பாப்பானி, பிரகலாதன் ஹரியஷ்டகம் பண்ணான். அந்த ஹரி சப்தமானது நம்ம பாப்பங்களை போக்கக்கூடியது. அப்படி ஹரிகீர்த்தனம் பண்ணணும். எப்படின்னா தியானஞ்ச குரு சுஷ்ரூஷா. இந்த குரு ஆனால் கிருஷ்ணனே கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குருன்னார். ஏன்னா பீத்தகமாடை பிரானார் பிரம குருவாகி வந்துன்னார் ஆழ்வார். அந்த மாதிரி நமக்கு பிரதம குரு எம்பெருமான் கிருஷ்ணன். அதனால் அவன் தியானஞ்ச குரு சுஷ்ரூஷா. ஜிஹ்வே கீர்த்திய கேசவம் முரதிப்பும் சேதோ பஜஸ்ரீதரம் பாணித்வந்த சமர்ச்சயாச்சுதகதா ஸ்ரோத்ரத்வயத்துவம் சுணு
கிருஷ்ணம் லோகய லோச்சனத்வயஹரேர் கச்சாங்கிரி யுக்மாலயம் ஜிக்ரக்ரான முகுந்த பாத துளசி மூத்தன் நமாதோக்ஷஜம்னர். குலசேகர ஆழ்வார் கதர்றார், ஹே நாக்கே ஜிஹ்வே கீர்த்தைய, உன்னுடைய நாமத்தை பேசுவதற்குத்தான் என் நாக்கு இருக்கு அப்படின்னு சொன்னார். கீர்த்தனை பாடிப்பற, கோவிந்தனை பாடிப்பறன்னு ஆண்டாள். அந்த மாதிரி குரு சுஷ்ரூஷா, குருக்களுக்கு அவர்கள் சொல்ற ஸ்ரோத்துமிச்சா சுஷ்ரூஷான்னு பேர். அவர் சொல்ற கருத்துக்களை நாம் கேட்டு நடப்பது குரு சுஷ்ரூஷா. அதுக்கப்புறம் ரூடியாக அவர்களுக்கு பணிவிடை செய்து அந்த ஞானத்தை சம்பாதிப்பது. அதனால குரு சுஷ்ரூஷா நித்திய நைமித்திகா கிரியா, செய்ய வேண்டியது ஒரு நிமித்தமா புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணணும். நமக்கு நல் விஷயங்கள், அதில் கர்மாக்கள் 4 விதம் சொல்றார். நித்தியம், நைமித்திகம், காமியம், நிஷித்தம்ன. அதுக்கு தான் ஆண்டாள் என்ன சொல்றார் பாருங்க, பையத்து என்ற பரம நடிபாடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடையோம் செய்யாதன செய்தோம் தீக்குறளை சென்றோதோம். நாம் தையல் சொல் கேளேல் அண்ணால் ஆண்டாள் ஔவையார். கோல் சொல்லுதல் கூடாது, கோல் சொல்லுதல் கூடாதுன்னு. அப்ப அங்க இடத்துல செய்யாதன செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதது என்ன அப்படின்ற நியமையை சொல்லி, நித்தியம் என்ன, அதை ஒரு காரணத்தை உத்தேசி பலனை உத்தேசி செய்ய வேண்டிய கிரியை என்ன, அதெல்லாம் சொல்லி தீர்த்ததான ஜபாத்யாச்ச நித்யான்னதாத்தா தருணாக்னிஹோத்திரின்னா நித்தியம் அன்னதானம் செய்யணும், உதகதானம் செய்யணும். அந்த மாதிரி தீர்த்த நீரின்றி உலகம் அமையாதுன்னா அப்பயேவ விசர்ஜாதோ தாசுவீரியம் அவாசிருஜத்துன்னா. முதல்ல சிருஷ்டி வனச்ச எம்பெருமான் நீரை சிருஷ்டித்தான். அப்படி தீர்த்தஜான ஜபாத்யாச்ச, ஜப முதலானவைகள் நம்மளால முடிஞ்சோ ஹரி கீர்த்தனம் இப்போ நடந்துக்கிட்டே கூட கூட நாராயண நாராயணா. அதனால அந்த நாராயண மந்திர விவரணம் வரைச்ச இது நாராயணன் தான், விஷ்ணு நாம சஹஸ்ரகம் தான். இந்த நாராயணம் நாரமயனம் நாராக அயனம்னு சொல்றோம். அங்க இடத்துல ஆசீனாவா சயானோவா திஷ்டந்தோ எத்திர குத்திரச்ச நமோ நாராயணாயேதி மந்திரிக சரணாவயம்னா. அதனால நம்ம எப்பவும் நமோ குலந்தரும் செல்வம் தந்திடம் அடியாறு படுதுராயனவெல்லாம் அந்த நாராயண ஜபத்தை நாம் செய்ய வேண்டும். தீர்த்த தான ஜபாத்யாச்ச சுவாத்தியாயோ ஹரிகீர்த்தனம். அதுக்கப்புறம் நமக்கு விரதம் எல்லாம் சொன்னார். சிலது ஊன்பாட தப்ப வேண்டாம், இருந்தாலும் நமக்கு இந்த பாஸ்டிங் ரொம்ப முக்கியம். இந்த 5 நாளைக்கு ஒரு தடவை நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இருக்கிற உப்பு குறையும். முதல்ல உப்பு குறைஞ்சாக்கா நம்ம எல்லாம் தெம்பாக இருப்போம், வம்பு இருக்காது. அப்போ துவாதசியாதி விரதம் செய்வ, ஏகாதசி விரதம், துவாதசி விரதம், எம்பெருமான் பிறந்த தின விரதம், ஷஷ்டி விரதம், அந்த மாதிரி பல விரதங்கள் உண்டு. அதெல்லாம் காமிய விரதங்கள் அப்படின்னு. ஒரு நாளும் நிஷித்த விரதத்தை பண்ணாதுங்கோ. நித்தியம் அகரக சந்தியாம் உபாசிதா, சூரிய நமஸ்காரம், சந்தியாவந்தனம், நான்னோதக சமந்தானம், நத்வாதஷ்யாம் விரதம் பரம், நகாயத்ரியா பரோ மந்திர நமாது தெய்வத்தம் பரம்னா. இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களேன்னு பார்க்காதீங்க. ஏகாதசி விரதம், அதுக்கு துவாதசி விரதம் இருக்கும். ஒரு தானத்திலே சிறந்தது அன்னதானமும் நீர், இதுதான் ரொம்ப சிறந்தது, அது செய்யணும். நகாயத்ரியா பரோ மந்திரம், காயத்ரி ஜபம் பண்ணாத மீதி எந்த ஜபம் பண்ணணும் பிரயோஜனம். நமாத்து தெய்வத்தம் பரம், அம்மா முதல்ல தெய்வத்தம் அப்படின்னா. அந்த மாதிரி நமக்கு துவாதசியாதி விரதம் செய்வ துளசியாத்யை யதார்ச்சனம், விஷ்ணுவை மகிழ்மாலை மார்பினர் அழ்வர். அதனால் அந்த துளசி தளத்தாலே அவனை அர்ச்சனம் செய்ய வேண்டும். அர்ச்சனம் வந்தனம் தாசம் சக்கியமாத்ம நிவேதனம் சொன்னாரோ இல்லையோ. அதனால் துளசியினாலே
அர்ச்சனம் செய்ய வேண்டும், நம்ம ஜலத்தாலே அவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும், நவவித பக்தியை அவனிடத்திலே காண்பிக்க வேண்டும். நிலையெல்லாம் இந்த குணினிஷ்ட குணாபிதானம் ஸ்தோத்திரம் என்ற அர்ச்சனை நிலையிலே நமக்கு பக்தி. அதுனா அந்த பக்தி எத் பக்தியா புண்டரீகாட்சம் சவைரச நரசதா. அந்த புண்டரீகனிடத்திலே தாமரை கண்ணன் என்கோ பவள செவ்வாயன் என்கோன்னு, பங்கைய கண்ணன் என்கோ பவள செவ்வாயன் என்கோன்று ஆழ்வார். அந்த தாமரை கண்ணனிடத்திலே கருங்கடல் வண்ணன் காக்கும் இயல்வினன் கருங்கடல் வண்ணன் இடத்திலே நாம் இந்த பக்தியை செலுத்த வேண்டும் என்ற நிலையை தர்மபுத்தருக்கு தெரிவிக்கிறார் பீஷ்ம பிதாமகர். சர்வம் பக்தியத்னம் உத்திஷ்டம் நிஷ்பலந்து தயாவினாம். ஒரு நாளும் இந்த மாதிரி எம்பெருமானிடத்திலே நாம் பக்தியை செலுத்தோமானால், இந்த நவவித பக்தியை அவனிடத்திலே நாம் செலுத்தினோமானால், வணங்கினோமானால் நிஷ்பலம் கிடையாது பக்தியானது. அப்படி பாருங்க, பிரகலாதஸ்ச விபீஷணஸ்ச கரிராட் பாஞ்சாலி அகல்யா துருவா, இந்த 6 பேர் சாட்சி எம்பெருமான் தான் இருக்கும். பிரகலாதனிடத்திலே வாத்சல்யம் பரிவு. எப்போ ஒரு பசுமாடானது தான் ஈன்ற கண்டுகிடத்திலே எப்படி பருவு காட்டுகிறதோ அந்த மாதிரி எம்பெருமான் நம்மிடத்திலே காட்டுகின்றான். அதான் பரிவு, வாத்சல்யம். அபயப்பிரதானம் பண்ணினான். விபீஷன் ஓடி வந்தான், அபயப்பிரதானம் பண்ணான். அதனால எல்லா இடத்திலும் நமக்கு செய்வான். அவன் காக்கும் இயல்வினன். அந்த மாதிரி அந்த மாதிரி பக்தியர்த்தமாக பக்தியே நமக்கு முக்கியம் என்ற நிலையிலே அந்த பக்தியை நாம் செலுத்தினோமானால் நிஷ்பலமானது கிடையாது. அதுக்கு இந்த 6 பேரும் சாட்சிகள். ஆதிமூலவேன்னு கத்தித்து ஓடி வந்து காப்பாற்றினான், கருடாரூடனாய் வந்து காப்பாற்றினான். இதெல்லாம் புராணங்கள், புராணவம் இப்பவும். அதனால எதுவுமே அந்த பாஷையை சொல்லச்சே சுவாபிப்பிராயாவிஷ்கரணம் பாஷா, தன்னுடைய அபிப்பிராயத்தை தெரிவிப்பது தான். எல்லாம் நம்முடைய அபிப்பிராயம்தான். அபிப்பிராயத்துக்கு தான் முன்னேற்றம், வேற எதுவும் கிடையாது. நல்லவனும் கடவுளை வணங்குகிறான், திருடனும் கடவுளை வணங்குகிறான். அப்ப நல்லவனும் நல்லதை வணங்குகிறான், தீயவன் கடவுள் அவனுக்கு அது நல்லதா இருக்கு. ஒரு வீட்டில் போனால் இந்த தங்க ஸ்வர்ணத்தை எடுத்துக்கணும்னு அவனுக்கு தோன்றுறது, அதனால அவன் பண்ணணும் அப்படின்றான். அதனால அவன் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கா எம்பெருமான். இவன் வேண்டியவன் வேணாதான் ஆழ்வார் சொல்றார், ஏழையே ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி அப்படின்றார். ஏதலன்னா பகைவன், ஏழைனா ஒன்று இல்லாதவன், கீழ்மகன் கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் அவர்களிடத்தையும் ஒரு காக்கும் நிலையை உடையவன் எம்பெருமான். இதெல்லாம் இந்த பக்தியினாலே அடைய முடியும் என்ற நிலையை நமக்கு இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் தெரிவிக்கிறது. அதிலேயே அந்த பலஸ்ருதியோட முடிச்சுடுறேன். அந்த பலஸ்ருதியில் சொல்லச்சு, அதனால் இவனுக்கு உத்தமன் உத்தமன் பேரு, சர்வோத்தமன் பேரு. எல்லாரை காட்டிலும் இவன் உத்தமன் உயர்ந்தவன் அப்படின்னு. அங்க அந்த புருஷோத்தம சப்தமானது அஜ்ஞான சம்சய விபரியங்களை போக்குறது. அஜ்ஞானம்ன்றது நமக்கு தெரியாத விஷயங்கள், அதனாலே அஜ்ஞானம். சம்சயம் இதுவா அதுவான்ற ஞானம். விபரீத இதெல்லாம் எண்ணங்களை எல்லாம் செயல்கள்லாம் போக்கக்கூடியது அந்த புருஷோத்தம சப்தம். அங்க சொல்லச்சு, துர்காணி அதிதரத்யாசு புருஷோத்தமம். அந்த புருஷோத்தம சப்தமானது துர்காணி பலவித இன்னல்களை ஆசு
சீக்கிரமாக அதிதரதி போக்கடிக்கிறதுன்னா நமக்கு பல இன்னல்கள் இருக்கு. அந்த இன்னல்களிலிருந்து விடுபட வேண்டுமானால் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்லி திரிகாலம் பிராத்தः மத்தியானம் சாயங்காலம், விடியற்காலை மதியம் சாயங்காலம் என்று நாம் அதுக்கு தான் சொன்னார் அங்க. அட்லீஸ்ட் யானி நாமானி கவுனானி விக்யாத்தானி மகாத்மனः ரிஷிவிப்பரிகீதானி தானி வக்ஷாமி பூதையே. நான் இதெல்லாம் எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி குணபாவங்களை உடைய கவுனானி குணேபாவம் கவுனம் குணங்களை உடைய சொல்லிட்டு அவ கேட்கிறா பார்வத்யுவாச்சா கேனோ பாயேன லகுணா விஷ்ணோர் நாம சஹஸ்ரகம் பட்யத்தேர் பண்டிதேர் நித்தியம் ஸ்ரோதி மிச்சாமியாம் பிரபு. அவனுடைய நாமங்களை கேட்பதற்கு ஆசைப்படுகிறேன். அப்படி இல்லைன்னா ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சாஸ்திரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. அதனால் கடப்பயாதி சங்கியில் சங்கே அங்கானாம் வாமதோ கதின்னு சம்ஸ்கிருதத்தில் உண்டு. இப்படி போனோம் 108ன்னு தமிழில் சொல்லிடுவோம். சம்ஸ்கிருதத்தில் அஷ்டோத்திர சதசங்கியா அப்படின்னா முதல்ல 8 சொல்லிட்டு தான் 100 சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த 108 சொல்லணும். அப்போ அந்த 1008 சொல்கிறதுக்கு ராமநாமத்தை 10 × 10 100 100 × 10 1000 இப்படி சொன்னாலே போரும் அப்படின்னு ஈஸ்வரன் சொல்கிறான். உமா மகேஸ்வர சம்பாதத்திலே இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்துடைய பெருமையை பேசப்படுகிறது. ஸ்கந்த புராணத்திலையும் பேசப்படுகிறது. நான் சொல்கிறது உண்மை, நீங்கள் எடுத்து பார்க்கலாம். அப்படி அந்த விஷ்ணு பெருமையை பேசப்படுறதுனாலே இந்த புருஷோத்தம சப்தமானது பலவித இன்னல்களை போக்கடிக்கிறது. ஆகையினால் ஆண்டாள் கூற்றிற்கு இணங்க தூயோமாய் நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து அவனுடைய நாமங்களை பாடி நல்லதை பெறுவோம் என்று முடித்துக் கொள்கிறேன். கவிதார்க்க சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.